வரைக்கும் பார்க்குறப்போ அழகு, பணம் இதெல்லாம் ஒருத்தங்கிட்ட மட்டும் இருக்காது. இது ஒருத்தரை விட்டு ஒருத்தனை அதிகரிகமான ஜனங்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். இந்த வருஷத்தில் இந்த அம்மா தான் நல்ல நடிகை, சிறந்த அழகினும் விருந்து வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே ஒன்று புறப்பட்டுரும். அதுபோல் தான் ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன் மிகப்பெரிய செல்வந்தன் என்று ஒரு பெயரில் வாழ்ந்தாலும் அது அடுத்தடுத்து பணக்காரங்க எழும்பிக் கொண்டே வருவாங்க. ஐஸ்வர்யவான்கள் எழும்பிக் கொண்டே வருவாங்க. அழகு, ஐஸ்வர்யம் நிலையானதல்ல என்பதற்கான விளக்கம் இதுதான். அதாவது என்ன சொல்ல வருகிறேன்றால், பலன் கொண்டவன் இடத்துல மோதுகிறாயே, பலவீனன் இடத்துல மோத நினைக்கிறாயே, நீ பலன் கொண்டவன் இடத்துல எப்படி இருக்கிறாய் மனமே? பலன் கொண்டவனானாலும் பலவீனனானாலும் நீங்கள் முதல்ல இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம காட்டில் பலவீனமாக இருக்கிற இடத்துல நெஞ்செழுத்து போய் நிறுத்தி அவன் எழும்ப முடியாத அளவுக்கு வார்த்தையை வீசிக்கிறது எல்லாம் பெரிய ஞானம் அல்ல, அது அஞ்ஞானம்.